இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அண்ட் சென்செக்ஸ் வந்து 26 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்ல. யூஎஸ் வந்து ஈரானோட ஒரு கார்கோ வெசல் வந்து சீஸ் பண்ணதால பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே பிகினிங்ல வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ்ல நடந்த பையிங்னால மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஓவராலா மார்க்கெட்ல செல் ஆஃப் நடந்ததால இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா மைல்டா மூவ் ஆகிருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரானோட கான்ஃபிளிக்னால பாத்தீங்கன்னா பெர் பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $96 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,810 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து $79.9. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து $15,600 அண்ட் 22 கேரட் கோல்டு 1 கிராமோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $14,300. பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் வெஞ்சர்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங் பிளாட்ஃபார்ம் க்ரோவோட பேரண்ட் கம்பெனி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 1536 crores. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 122% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q4 FY25ல 309 crores இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா Q4 FY26ல 686 crores நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரியே ஸ்லோ டவுன் ஆகியிருந்தாலும் growth வந்து பாத்தீங்கன்னா யூசர் பேஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து Q4ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் யூசர் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் குவார்டர்ல 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓவரால் யூசர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.1 crore. கஸ்டமரோட அசட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் டோட்டல் அசட்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 lakh crore rupees. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 8.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13,702 crores. அண்ட் 12 rupees வந்து டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 8.43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22,979 crore rupees. கிராஸ் என்பிஏ வந்து 1.69% இருந்து 1.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9.28% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் Q4 FY26ல ஐசிஐசிஐ பேங்கோட ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,755 crore. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது ஓவரால் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,584 crore rupees. அடுத்து HDFC பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 9.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q4 FY25ல 17,616 crores அந்த நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா Q4 FY26ல 19,221 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 3.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33,000 crore rupees. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கும்போது HDFC பேங்கோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 0.36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் குவார்டர்ல HDFC பேங்கோட டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 89,808 crore rupees. ஆகஸ்ட் 2025ல தான் பாத்தீங்கன்னா 2.5 rupees இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனான்சியல் இயர் 2026க்கு HDFC பேங்கோட டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 rupees. அடுத்து மெட்டா வந்து பாத்தீங்கன்னா 8,000 எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த லே ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா May 20 அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா Amazon வந்து பாத்தீங்கன்னா 30,000 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. டெக் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இயர்ல ஏப்ரல் மந்த்க்குள்ளவே பாத்தீங்கன்னா நியர்லி 73,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் ஆகியிருக்காங்க. அண்ட் 2025ல பாத்தீங்கன்னா 1,53,000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் ஆகியிருக்காங்க. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ஆனுவல் கெபாசிட்டி வந்து 200 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் கிராஸ் ஆகிருக்கு. அவுட் சைட் சைனா பார்க்கும்போது இதுதான் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட். அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்க விசாகப்பட்டினம், ஜார்க்கண்ட்ல இருக்க பட்ரா 2 அண்ட் உத்தரப்பிரதேசில இருக்க ஷாஜஹான்பூர். இந்த 200 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 90 மில்லியன் டன்ஸ் வந்து அவங்க அக்வயர் பண்ண கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங்ல இருந்து வந்திருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜேபி, பினானி, செஞ்சுரி, கேசோராம் அண்ட் மோஸ்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் அக்வயர் பண்ணிருந்தாங்க. அல்ட்ராடெக் சிமெண்டோட சேர்மன் குமாரமங்கலம் பிர்லா வந்து ஒரு ஈவெண்ட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மில்லியன் டன்ஸ் கெபாசிட்டி ரீச் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 36 இயர்ஸ் ஆனதா சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் 50 மில்லியன் டன்ஸ் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல ரீச் ஆனதா சொல்றாங்க. குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனால பாத்தீங்கன்னா பவர் அண்ட் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ், இது மட்டும் இல்லாம ரா மெட்டீரியலோட காஸ்ட் இன்க்ரீஸ், இதெல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் இயர்ல டோட்டல் காஸ்ட் வந்து 4 to 6% இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2028ல 240 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் அப்படின்ற டார்கெட் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ நீ பார்த்த கம்பெனி ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிடுங்க.